அண்மை செய்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இச்சிபுத்தூரில் உள்ள எம்ஆர்எஃப் தனியார் டயர் தொழிற்சாலையின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து அடிப்படை உரிமைகளை பெற பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அதிமுகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. ராணிப்பேட்டை மாவட்டத்தை அடுத்து இருக்கக்கூடிய அரக்கோணம் இச்சிபுத்தூர் எம்ஆர்எஃப் தனியார் தொழிற்சாலை டயர் தொழிற்சாலை இருக்கிறது. இந்த நிர்வாகத்தை கண்டித்து எம்ஆர்எஃப், அதாவது எம்ஆர்எஃப் பல்வேறு முறைகேடுகள் இந்த சம்பந்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெறவிருந்த நுழைவு வாயில் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக சென்ற அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாநில தொழிற்சங்க பேரவையுடைய செயலாளருடைய கமலக்கண்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி, அதிமுகவுடைய துணை கொறடா சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ரவி ஆகியோர் அங்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்ற ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை அரக்கோணம் தாலுகா போலீசார் வழியிலேயே தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அவர்கள் முற்றிலுமாக காவல்துறையினர் முன்கூட்டியே இந்த பேச்சுவார்த்தைக்கு தடை விதிக்க வேண்டும், எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று உச்சகட்ட ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களுடைய விரோத போக்கை கண்டித்து, தொழிலாளர்களுடைய செய்யக்கூடிய அந்த விரோத நடவடிக்கைகளை கண்டித்து இன்றைக்கு நுழைவாயில் கூட்டம் நடத்தி அதற்கான ஒரு அந்த தனியார் டயர் தொழிற்சாலையோடு பேச்சுவார்த்தைக்கு நடத்துவதற்காக சென்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக கேட்பதற்காக சென்ற அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அராஜகத்தின் வழியிலே காவல்துறை, ஸ்டாலினுடைய காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தொழிலாளர்களுக்காக போராடுவதற்கு கூட இந்த நாட்டிலே உரிமை இல்லை. ஜனநாயக ரீதியாக குரல் வழி நெசுக்கப்படுகிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்தோ, தொழிலாளர்கள் குறித்த பிரச்சனைகள் குறித்தோ, விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்தோ, நெசவாளர்கள் பிரச்சனைகள் குறித்தோ பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது, நேரலை துண்டிக்கப்படுகிறது. மக்கள் மன்றத்திலே, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்திலே போராடுவதற்கும் இது போன்ற நுழைவாயில் கூட்டங்கள் நடத்துவதற்கும் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்த தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு போராட சென்றால் அவர்களை முன்கூட்டியே வழியில் மறித்து அவர்களோடு வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளு செய்து இன்றைக்கு கைது செய்யக்கூடிய ஒரு உச்சகட்ட அராஜகத்தில் ஸ்டாலினுடைய காவல்துறை இருப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. மே தினத்தன்று தொழிலாளர்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்று அங்கு சென்று தொழிலாளர்களுடைய நினைவு சின்னத்தின் முன்பாக நின்று கொண்டு வீர வசனம் பேசுவதை விட அடிப்படையாக தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு என்ன நடக்கிறது, தொழிலாளர்களுடைய வேதனை என்ன நிலையில் இருக்கிறது, தொழிலாளர்கள் இன்றைக்கு என்ன நிலையில் வேதனைப்படுகிறார்கள், அல்லோலப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கவோ கேட்பதற்கோ ஒரு நாதி இல்லாமல், திறமை இல்லாமல் இருப்பதாகவே தொழிலாளர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்து இருக்கக்கூடிய இச்சிபுத்தூர் அந்த தனியார் தயாரிக்கக்கூடிய எம்ஆர்எஃப் தொழிற்சாலை நிறுவனம் இயங்கி வருகிறது. 3000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே பணி செய்து வருகிறார்கள். 20 ஆண்டு காலம் மேலாக இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போன்று சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் தொடர்ந்து ஒரு போராட்ட களத்திலே அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக அவர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் கூட அந்த நிர்வாகம் தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய போக்கில் தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. அந்த குழந்தைகள் உட்பட, மனைவிகள் உட்பட குடும்பத்தோடு வெயில் என்றும் பார்க்காமல், மழை என்றும் பார்க்காமல் தொடர்ந்து அவர்கள் அந்த நுழைவாயில் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏதாவது அசம்பாவிதம் நடந்து கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு தொழிலாளர்கள் மயக்கம், இது போன்ற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி, சட்டமன்ற துணை கொறடா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் ரவி உள்ளிட்ட ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் அந்த பகுதியிலே போராடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அவருடைய கோரிக்கைகளை
அந்த நிறுவனம் டயர் தொழிற்சாலையுடைய நிறுவனம் செவிசாய்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு போராட்ட களத்துக்கு செல்லுகிற போதே வழியிலே நிறுத்தி அந்த காவல்துறையினர் உச்சகட்ட அராகத்திலே அங்கு போராட செல்லக்கூடாது, நிறைவாயில் கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஜனநாயகத்தினுடைய மாண்பை குழி தோண்டி புதைத்திருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய பொருளை நசுக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளருக்கு எதிரான ஒரு அரசு, ஸ்டாலினுடைய அரசு என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தக்க பாடத்தை புகட்டுவோம் என்று இன்றைக்கு ராணிப்பேட்டையிலே அந்த தனியார் டயர் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேதனையோடு கண்ணீரோடு தெரிவித்திருக்கிறார்கள். குடும்பத்தோடு நிற்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு போக்கைத்தான் இன்றைக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை, தொழிலாளர்களை, உறுப்பினர்களை அந்த அனைவரையுமே விடுவிக்க வேண்டும் உடனடியாக என்று அந்த தொழிலாளர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். போராடுவதற்காக, குரல் கொடுப்பதற்காக, எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வரக்கூடிய ஒரு தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளை, அதிமுக நிர்வாகிகளை கைது செய்வது என்பது ஸ்டாலினுடைய திமுக அரசு, ஸ்டாலினுடைய ஏவல் துறை இந்த இது போன்ற செயலை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மலைவாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Sarajevo,